இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். நிறைய தகவல்கள், சுட சுட புது புது செய்திகளோடு நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம் சார். சொல்லுங்க, முதல்ல மேற்காசியாவில் நிலவக்கூடிய பிரச்சனை தொடர்பாக பிரதமர் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறார். கேட்கும் போதே என்னமோ நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது. என்ன மாதிரியான ஆலோசனை இது? என்ன எதிர்பார்க்கலாம்? இதுல என்ன பேச போறாங்க? டெல்லியில் கடந்த ஒரு 15-20 நாட்களாகவே ஈரான் அமெரிக்கா போர் பற்றித்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அனைத்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களும் சரி, மூத்த செயலாளர்களும் சரி. இந்த பின்னணியில் பார்த்தால், எப்படி கொரோனா விஷயத்தில் நரேந்திர மோடி 2020ஆம் வருடம் தன்னுடைய வலிமை காரணமாக, ஆளுமை காரணமாக கையாண்டாரோ, அதே முறையில் இந்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய எல்பிஜி தட்டுப்பாடுகள், பெட்ரோல் தட்டுப்பாடுகளை எல்லாம் சமாளிப்பதற்காக அவங்க சொல்றாங்க, எங்கிட்ட 7 நாள் ஸ்டாக் இருக்குது, எல்பிஜி இருந்து கப்பல் வந்துடுச்சு அங்கிருந்து என்றெல்லாம் ஒரு கணக்கு சொல்லிக்கிறார்கள். இப்பொழுது நீரஜ் மித்தல் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஐஏஎஸ் காரர் தான் அவர் தான் பெட்ரோலியம் செக்ரட்டரி. அவரும் பெரிய நீண்ட அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதை தவிர ஈரான் போரில் இந்திய கப்பல்களுக்கு மரியாதை கொடுத்து இந்திய கொடியுடன் அதை வழி அனுப்பி வைக்கிறது ஈரானுடைய கப்பல்கள், ஈரானுடைய பாதுகாப்பு கப்பல்கள். அது மூவ்மெண்ட் இருக்கும்போது பம்பார்ட்மெண்ட் நடக்கிறது கிடையாது. இது நரேந்திர மோடியினுடைய பெருமையை சாரும். காரணம் என்ன என்று கேட்டால், ஷியாமலா, சென்ற 2 வருடங்களுக்கு முன்னதாக உக்ரைனில் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது 25,000 இந்திய மாணவர்களையும் 1,800-2,000 தமிழ் மாணவர்களையும் சேஃபாக, மிக மிக பாதுகாப்பாக புட்டின் அவர்களுடன், ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடன் பேசி அந்த விமானங்களை மிக பாதுகாப்புடன் இந்தியா கொண்டு சேர்த்தார். அதில் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க. அதே முறையை நரேந்திர மோடி இப்பொழுது கையாளுகிறார். மாலை 6:30 மணிக்கு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸோடையும் கான்ஃபரன்ஸ் காலில் வைஃபைல பேசப்படுறாரு. அதாவது இன்டர்லிங்க்டு கான்ஃபரன்ஸ் பேர் இருக்கு, அதுல பண்ற போறாங்க. அதுல பிரைம் மினிஸ்டர் உணர்த்த போறாரு, மத்திய அரசாங்கத்திடம் இவ்வளவு தொகை இருக்கிறது பெட்ரோல், இவ்வளவு தொகை டீசல் இருக்கிறது, தேர்தல் சமயத்தில் வதந்திகளை பரப்பாதீர்கள், வதந்திகளை மேற்கொள்ளாதீர்கள், பொதுமக்களுக்கு அறைகூறலை தவிர டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கும் கள்ளச்சந்தை செய்யக்கூடிய சிலிண்டரில் கலரி கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனை சொல்ல இருக்கிறார்கள். தவிர மத்திய உள்துறை செயலாளர் இன்று காலை தமிழக தலைமை செயலாளரிடமும் டிஜிபியுடன் தொலைபேசியில் பேசிவிட்டார். தமிழ்நாட்டில் நிலைமை கட்டுக்களம் இருப்பதாகத்தான் இருவரும் சொன்னார்கள். தேர்தல் சமயத்தில் தேர்தல் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபீசர்கள்லாம் தேர்தல் கமிஷனர் ரிப்போர்ட் பண்றதுனால அது ஒரு ரீதியாக அனுபவம் செய்கிறார்கள். அரசியல் ரீதியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சேர்ந்து அனைத்து முதலமைச்சரிடம் பேச இருக்கிறார். இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா, நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் தஞ்சாவூர், இது சென்னையிலிருந்து வேற எங்கேயாவது போனா கூட அங்க எங்க இருக்காரோ அங்கிருந்து கூட இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தலாம். இந்த பின்னணியில் பார்த்தால், பொதுமக்களுக்கு 140 கோடி மக்களுக்கு பிரதமர் கொடுக்கக்கூடிய ஒரு அஷூரன்ஸ், வாக்குறுதி என்ன என்று கேட்டால், தயவுசெய்து வதந்தியை பரப்பாதீர்கள், நம்மிடம் 7 நாட்களுக்கு பெட்ரோல் இருக்கிறது, எண்ணெய் வந்து கொண்டிருக்கிறது, ரிஃபைனரிஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, ஈரானை தவிர மற்ற அர்ஜென்டினா மற்றும் தேசங்களில் இருந்து ஒரு கப்பல்கள் வர ஆரம்பித்து விட்டது. அதே சமயத்தில் 5 நாட்களுக்கு போரை நிறுத்தி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். நாளை மறுநாள் அது முடிகிறது. அது நடுவே மீண்டும் போர் தொடர்ந்தால் லாக்டவுன் வருமா வராதா என்பதை பற்றி எல்லாம் அச்சப்பட வேண்டாம். இந்தியா இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி அஸ்ஸாம், சில மாகாணங்களிலும் புதுச்சேரியிலும் தேர்தல் நடப்பதற்கால் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு அஷூரன்ஸை கொடுக்க போறாரு நாளைக்கு சீஃப் மினிஸ்டர்ஸோட ஷாமலா.
அதே நேரத்துல இந்த கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையெல்லாம் திசை திருப்பறதுக்காக தான் தொகுதி மறுவரையறை பத்தி வந்து பிஜேபி கையில் எடுத்து பேசுறாங்கன்னு முதல்வர் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் திமுக தலைவர். அதுக்காக தான் இதை பத்திலாம் மறுவரையறை பத்தி திரும்ப திரும்ப இப்ப கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க, இப்ப திரும்ப பேசுறாங்களா பிஜேபி? அந்த ஒரு மத்திய அரசாங்கத்தை ஆளக்கூடிய ஆளுமை வெறும் காங்கிரசிற்கும் பாஜகவுக்கும் தான் இருக்கிறது. மாநில கட்சிகள் மத்திய அரசியல் உட்கார்ந்தீங்கன்னா தவிடு பொடியாக்கிவிடும். மு.க. ஸ்டாலின் நன்றாக சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர்களாகவும் அதிகாரத்தை பண்ணுவதுதான் இருக்கிறார். ஆனால் அவர் இது மாதிரி சொல்லுவது தவறு என்று தான் என்னுடைய கருத்து. காரணம், திசை திருப்பதுன்னா தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனுக்கும் கேஸ் சிலிண்டருக்கு என்னங்க சம்பந்தம்? இன்னைக்கு வந்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ வந்து வருத்தத்துடன் போயிருக்கிறாரு வெளியில. அப்ப சொல்றாங்களே, இரவு வந்தால் நாடு வரும், நாள் வந்தால் இரவு வரும், நாமெல்லாம் தைரியம் பாட்டு பாடுறாங்களே அந்த மதிமுக காரர்கள்லாம் 4 சீட் வாங்கிட்டு 3த்துல உதயசீரன்ல பண்ணோன்னுட்டு கமல்ஹாசன் வெளில ஓட விட்டான் போல. வேல்முருகன் இப்ப சொல்றாரு, நாங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்து கூட கண்டெஸ்ட் பண்ணுவோம்லாம் சொல்றாங்களே. இதை குளறுபடி ஆக்கியது ஸ்டாலின் அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திறமை இல்லாமல் ஒரு ஒருங்கிணைப்பை செய்ததுதான் என்று டெல்லியில் காங்கிரஸ்காரர்களும் பேசுகிறார்கள். ஆனால் ராகுல் காந்தி ஒரு முறை கூட ஸ்டாலினுடன் பேசாமல் இருப்பதையும், அதை தவிர ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன கருத்து வேறுபாடு என்றெல்லாம் கூட காங்கிரஸ்காரர்களே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை வைத்து பார்த்தால் 28 காங்கிரஸ் சீட்டுகளில் திமுக காங்கிரஸ்காரர்களை தோற்கடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு, அதே மாதிரி திமுகவும் காங்கிரஸ்காரனை தோற்கடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் மு.க. ஸ்டாலின் பேச வேண்டும். எங்க நேற்று இரவு பியூஷ் கோயல் டெல்லி வந்தார் சென்னையிலிருந்து. அமித்ஷாவை கண்டு பார்த்தார். இன்று காலை மத்திய சபை கூட்டம் நடக்கும்போது பிரதமரை பார்த்தார். பிரதமரை பார்த்தவுடன் தமிழ்நாடு அந்த ஸ்டிச் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலைஸ்ட் அப்படின்னு அர்த்தம் சொன்னாங்க. மு.க. ஸ்டாலினை பற்றி நம்ம அமித்ஷாவுன்னு சொன்ன பொழுது என்ன எல்லாம் நடந்ததா, என்னென்ன நடந்ததா விவரமா கேட்டிருக்காரு. கேட்ட உடனே பியூஷ் கோயலுடைய போன்ல இருந்து எடப்பாடி பழனிசாமியுடன், டிடிவி தினகரனுடன், அன்புமணி ராமதாசுடன் அமித்ஷா பேசி நன்றி தெரிவித்திருக்கிறார். ஓ, யூ காட் அலையன்ஸ் ஸ்டிச் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அதையெல்லாம் பேசாமல் வேண்டுமென்றே தமிழக ஊடகங்களும் சரி, தமிழக யூடியூப்களும் சரி, திமுகவிற்கு ஆதரவாக பாஜக அதிமுகவிற்கு எதிராக செயல்படுவது என்று பத்திரிகை தர்மம் அல்ல என்பது பத்திரிகைக்காரனாக சொல்ல முடிகிறது. ஷாமலா, இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களே தவிர இங்க கேட்கிற கேள்வி சிலதுலயும் நியாயம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பார்க்கும்போது 27 தொகுதியை பிஜேபிக்கு ஒதுக்கி இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டா. ஆனா இப்ப சேர்க்கக்கூடிய அத்தனை கட்சிகள், இப்ப தமாகவாகட்டும், இன்னும் அதுக்கப்புறம் ஒரு சீட்டு கொடுக்கறவங்க எல்லாத்தையும் தாமரை சின்னத்துல நிக்க வைக்கிறாங்கன்னா, எடப்பாடியார் வந்து இவ்வளவு சீட்டு கொடுத்து தாமரையை களம் இறக்குகிறார் அப்படின்னு அவர் மேல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. கரெக்டா தானே இருக்கு? கிட்டத்தட்ட 40 தொகுதி வந்துரும் போல இருக்கேன். தப்பா இருக்கு. ஏமா தமாகவுடைய தலைவர் ஜி.கே. வாசன் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, எனக்கு எலெக்ஷன் கமிஷனோட சைக்கிள் சின்னத்துக்கு பிரச்சனை இருக்கிறது, அதை நான் லீகலா சால்வ் பண்ணி ஆகணும். சென்ற முறை நான் 4% வாக்கு வாங்கவில்லை என்று. அதை தவிர இவங்க ஏங்க உதயசீரன்ல நிக்க சொல்றாங்க எல்லாரையும்? ஏங்க கமல்ஹாசன் வாக் அவுட் பண்ணாரு? அதையே முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்லுவாங்களே, ஆனால் திமுகவை பற்றி ஒரு வருடம் 3 வருடம் உங்ககிட்ட இருக்குதுங்களே. அவங்க நிக்க சொல்றது உதயசூரியன் சின்னத்துல. இங்க அதிமுக தலைமையில கூட்டணினா இது இரட்டை இலை சின்னத்துல நிக்க சொல்லணும். ஆனா இங்க எல்லாம் தாமரை பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்ப யார் டாமினேட் பண்றாங்க? அங்க சொல்றதான் இங்க கேட்கிறாருங்கிறாங்க. அது அந்த விமர்சனம் தான் இன்னைக்கு அதிமுக மேல வைக்கப்படுது. டாமினேஷனை விட்டுருங்க. டாமினேஷன் அதுக்கு நான் கொஸ்டின் அடுத்த பதில் சொல்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணியை குளறுபடி செய்தது ராகுல் காந்தி. அப்போ எதற்காக விஜயுடன் பேசிக் கொண்டிருப்பார்கள்? ஈவன் ஆன் த டே ஆஃப் விஜய்ஸ் நோன்பு போன போது, ரமலான் நோன்பு போன போது, அன்று மாலை ராகுல் காந்தி விஜயுடன் பேசியிருக்கிறார். பாண்டிச்சேரியில் நாம் கை கோக்கலாம், ரங்கசாமி ஆயிடுச்சுன்னு வந்துருங்க அப்படின்னு. அது மாதிரி ராகுல் காந்தி துடிப்புடன் இருப்போம் பொழுது காங்கிரஸ் வந்து திமுக விட்டு கொடுத்துருவாங்களே. இப்ப திமுக காரங்களையும் உதயசீரன்ல சின்னத்துக்கு கண்டெஸ்ட் பண்ண சொல்லுவார் அவரு. ஆக மொத்தம் சில சட்ட பிரச்சனைகள், இப்ப மாம்பழத்துக்கு பிரச்சனை வந்திருக்குது, இன்னைக்கு ஹைகோர்ட்ல சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் பிரச்சனை இருக்குதுமா. ஏன் வந்து திருமாவளவன் திருப்பி வாங்க கூப்பிடுறாரு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் சொல்லி கமல்ஹாசனை? ஆக மொத்தம் திமுகவில் குழப்பம் இருப்பதை மறைப்பதற்காகத்தான் அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் ஒரு சண்டை மூட்டி விடுகிறார்கள். எது இருப்பினும் இன்னும் ஓரிரு நாட்களில் மு.க. ஸ்டாலின் அவர்கள்
பொது தளத்தில் இறங்கி பதவி பேச்சு ஆரம்பிப்பார். ஆனால் அவருக்கு பல எதிர்ப்புகள் இருக்கும். தமிழகத்தில் போதைப் பொருளை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அதை தவிர இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குங்களே. இன்னைக்கு காத்தால ஹர்தீப் சிங் பூரி வந்து சீஃப் செக்ரட்டரி கிட்ட சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி கிட்ட, ஏங்க தமிழ்நாட்டுல பைப் கேஸ் இல்ல, சென்னையில ஒரு இடத்துல இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 மாவட்ட தலைநகர்களில் ஏன் அந்த ஐபிஎஸ், அதாவது பெட்ரோலியம் பைப் நேச்சுரல் கேஸ் பிஎன்ஜி அதை போட்டது ஜெயலலிதா நிறுத்தாரு. ஆனால் திராவிட மாற்று ஆட்சி கொடுக்கும் தானே. எந்த மு.க. ஸ்டாலினுக்கு சாராய கடையும் போதைப் பொருள் கடையும் ஸ்கூல் வாசல்ல, காலேஜ் வாசல்ல, இந்த நல்லி சின்னசாமி செட்டி கடை வாசல்ல கூட விற்கிறாங்க, இந்த ரங்கநாதன் தெரு பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா செய்திகள் வருகிறது தீநகர்ல. அதெல்லாம் பாத்தீங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாத இவர் என்னவோ பேசுறாருங்க. தமிழ்நாடு அலையன்ஸை கொலை இழுத்தது, ஸ்பாயில் பண்ணது ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் சேர்ந்து கொண்டு ராஜ்யசபா தேர்தலுக்கு அவசரமாக காங்கிரஸுக்கு ஒரு சீட் கொடுக்கணுங்கிறதுக்காக அலையன்ஸை கொண்டு வந்தாங்க. 28 சீட் கொடுத்தாங்க. இப்ப பிரேமலதா உள்ள கொண்டு வந்துட்டு 10 சீட் கொடுத்தாங்க. அதுதானே அவருடைய கட்சிக்காரங்களே கேட்கறாங்க. அதையே பேச மாட்டேங்கிறார் மு.க. ஸ்டாலின். ஆக மொத்தம் திமுக என்பது பின்னடைந்து விட்டது. நேற்று மாலை பியூஷ் கோயல் அமித்ஷாவிடம் சொல்ல பொழுது அமித்ஷா சொன்னாராம், நம்ம ஹிந்தியில் இருப்பதை நான் தமிழில் சொல்லுகிறேன். எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்தில் சிரித்த முகம் இருக்கிறது, அது சிரிக்கிற கூட்டணி, நன்றாகவே சந்தோஷமாக குஷியாக இருக்கக்கூடிய கூட்டணி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அழுது கொண்டே இருக்கிற கூட்டணி. எல்லாரும் அடறாங்க பாருங்க, ஒத்தனானு ஹாப்பி இல்லை. அங்க இன்னமும் தொகுதி உடன்பாடு வந்த பாடு இல்லை, எந்தெந்த தொகுதின்னு சொல்லல. நேற்று எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மயிலாப்பூர்ல அவர் ஆரம்பிச்சிட்டார் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இதையெல்லாம் மனதில் கொண்டு வர வேண்டும். போத நாளை முதல் விஜய் களத்தில் இறங்கினால் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் என்பதை நான் பார்க்க வேண்டும். இந்த சமயத்தில் நாளை மாலை வெள்ளிக்கிழமை 27 மார்ச் பிரைம் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டரோட பேசிட்ட அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 27 பட்டியல்களுக்கு ஒரு மத்திய பாராளுமன்ற குழு, சென்ட்ரல் பிஜேபியினுடைய சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்ட், சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அப்ரூவ் பண்ண போறாங்க. அந்த லிஸ்ட் பியூஷ் கோயல் இருக்குது. பியூஷ் கோயலும் அந்த பார்லிமெண்டரி போர்ட் கமிட்டியில் இருப்பார். அதுல சில பேர்கள் நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். தளி அமர் பிரசாத் ரெட்டி, மொடக்குறிச்சி கிருத்திகா சிவகுமார், அவினாசி எல் முருகன், திருப்பூர் ஏபி முருகானந்தம், சாத்தூர் நயினார் நாகேந்திரன், திருச்செந்தூர் ராதாகிருஷ்ணன், நாகர்கோவில் பொன் ராதாகிருஷ்ணன், பத்மநாபரபுரம் எட்வின் ஜோஸ். ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு 8-10 நேம் வந்திருக்குதுங்க. இதெல்லாம் கொளக்கல்ல சிவகுமார் போட்டி எடுப்பார், விளவங்கோடுல விஜயதரணி, திருவண்ணாமலையில அஸ்வத்தாமன், தஞ்சாவூர்ல கருப்பு முருகானந்தம், புதுக்கோட்டையில ராமச்சந்திரன். அதை தவிர வாசுதேவநல்லூர் ஆனந்த் ஐயாசாமி, ராமநாதபுரம் டி.கே.எஸ். நாகேந்திரன், டாக்டர் பிரேம்குமார் ராசிபுரம் தனி தொகுதி, மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜனா, வினோத். இந்த இடம் தான் சார், இந்த இடத்துல தான் நேற்றுக்கே கேள்வி வைக்கிறாங்க. வேட்பாளர் யாருன்னே தெரியாம நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களாவே போய் வந்து ஒரு வேட்பாளர் மாதிரியா நேற்றுக்கு ஒரு பிரச்சாரமே நடந்து முடிஞ்சு போச்சு. அப்போ டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தமிழக பிஜேபி செயல்பட்டு இருக்கா? அவங்கவுங்க தன்னிச்சையா நாங்க இந்த இடத்துல எங்களுக்கு தான் ஃபிக்ஸ்டுன்னு போய் நின்றுட்டாங்களா? ஏன்னா இப்பதான் நீங்க சொல்றீங்க பார்லிமெண்டரி குழு அப்ரூவலே பண்ண போகுதுன்னு. ஆனா நேற்றுக்கு பிரச்சாரமே முடிஞ்சிருச்சு. உற்சாகம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உற்சாகம் இருக்குது. தமிழகத்தில் இன்று பார்க்க போனால் 8,50,000 யூடியூப்கள் இருக்கிறது. செய்தியை போட்டுக்கொண்டு தினமலர் உரைகள்ல ராஜகோபாலன் ஷியாமலா தான் நிறைய பேர் பாக்குறாங்க. மீடியா சேனல்ல பாக்குறாங்களா? அப்ப நம்ம வந்து இதான் சொல்ல முடியுமா? அது மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் போய் நின்றாங்க. அது ஒரு மயிலாப்பூர் கோவில்ல போட்டோன்னு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கூட நிறைய பேர் பாஜக இருந்தாங்களே. இருப்பினும் உதகமண்டலத்தில் உமாதேவியோ இல்ல பேஜராஜனோ, வினோத் செல்வம் சொன்னீங்க சார். வினோத் செல்வம் எங்க சொன்னீங்க? அது அங்க இருந்து சொல்லலாம். வினோத் செல்வம் வந்து தமிழிசை, அதாவது மயிலாப்பூரை கேட்டிருக்காரு. வினோத் செல்வத்திற்கு கலை மதுராந்தக கூட்டத்தை கூட அவர் சிறப்புரை செய்து முடித்தார். அதே மாதிரி வினோத் செல்வத்திற்கு பலத்த ஆதரவு இருக்கிறது மத்திய பாஜகவில். கண்டிப்பாக அவர் அனுராக் தாக்கூருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். அமித்ஷாவுடன் அவருடைய தொடர்பில் இருக்கிறார். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இஸ் ஆல்சோ எ சீரியஸ் கண்டெண்டர். அதே மாதிரி அண்ணாமலை, அதே மாதிரி ராமசீனிவாசன், அதே மாதிரி அறந்தாங்கில கவிதா ஸ்ரீகாந்த். மதுரையில ஸ்ரீனிவாசனை விட்டுட்டு, பேராசிரியர் ஸ்ரீனிவாசனை விட்டுட்டு போக முடியுமா?
சோ இதையெல்லாம் பார்த்தால் இந்த 27 ஒரு குழப்பம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளணும் சாவலா. ஆனால் அதை பற்றி ஏளனமோ கேளனமோ செய்யக்கூடாது. காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஏளனத்தை பேச ஆரம்பித்தால் ஊர்ல சந்தி சிரிக்குங்க. திமுக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைகள் என்ன என்று கேட்டால், பழனிவேல் தியாகராஜன் கண்டெஸ்ட் பண்ண வர்றாரா இல்லையா? துரைமுருகன் கண்டெஸ்ட் பண்ணுவாரா 88 வயசுல? சொல்லுங்க. வி நாராயணசாமிக்கு சீட் கொடுக்கல காங்கிரஸ், அதை பத்தி என்ன சொல்ல போறாங்க? எதற்காக ஜெயகந்த கிருஷ்ணன் பாண்டிச்சேரியில போய் நான் தான் முதலமைச்சர் சொல்லுவானே, அதையெல்லாம் தான் ராகுல் காந்தி கேட்கிறாரு. மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், பாஜகவில் குழப்பம் இருக்கிறது என்றால் இப்ப வினோத் செல்வத்தை பத்தி சொல்றீங்க, இஸ் அ குட் ஆர்கனைசர் சொல்றாங்க. அவர் இல்லைன்னு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், யாரும் இல்லைங்களே. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் எடப்பாடி பழனிசாமி போயிருந்தாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்லல தமிழிசை சவுந்தரராஜன் தான் சொல்லிட்டு மத்திய பாஜக முடிவு செய்யும் சொல்லிட்டாருல்ல. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3 சீட் கொடுத்துட்டாங்க. 3 சீட்ல அதாவது 3 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மீதி பேர் வரப்போகுது இனிமேல். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் சாமல. திமுக இல்லைங்களா? திமுக ஒரு தொகுதிக்கு 40 பேர் போட்டிடுறாங்களா, மீதி 39 பேர் பாஜக சேர்ந்துடுவாங்க, தமிழ் வெற்றி கழகத்தை சேர்ந்துடுவாங்களா? வெற்றி தோல்வி சீட்டு கிடைக்கிறது இல்லைங்கிறது மத்திய பாஜக கையில் இருக்கிறது. அப்ப மிஸ்டர் ஜி.கே. வாசனுடைய போட்டி போடுறவங்க எல்லாம் கூட தாமரை சின்னத்தில் போட்டி காரணம் என்ன? சைக்கிள் சின்னம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, உறக்க வச்சிருக்காங்க, இந்த டீப் ஃப்ரீஸ்ல போட்டிருக்காங்க. கேஷ் முடியும் தந்துருவாங்க. எப்படி மாம்பழ சின்னம் எம்பமணி ராமதாஸ் கிடைச்சதோ, எப்படி இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கோ, சண்டை போட்டு தானே வாங்கினாரு. ஓ பன்னீர்செல்வம் எங்க இருக்காரு? அதை கேட்க சொல்லுங்க யாராவது. யாரு? நம்ம மு.க. ஸ்டாலின் பாக்கெட்ல போயிட்டாரு ஓ பன்னீர்செல்வம். அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் பாக்கெட்ல மு.க. ஸ்டாலின் வந்துட்டாரு. அவர் திமுகவிற்கு செய்த ஆதரவா துரோகமா, அதிமுக செய்த ஆதரவா துரோகமா சொல்லுங்க பாப்போம். 3 முறை சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் செய்வதெல்லாம் பேசுது. அவங்க செஞ்ச வாஷிங் மெஷின் இல்லையா அப்போ திமுக? இன்று திமுக அமைச்சரவையில் 12 பேர் 12 persons they belong to ADMK. ஏற்கனவே அவர் ஒரு கூட்டணி ஆட்சி நடத்துறாரு மிஸ்டர் M.K. ஸ்டாலின். இதெல்லாம் யார் கேட்கறதுங்கம்மா? சரி, அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்டிட்டாங்க. அவர் சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆனா பார்த்தாக்கா இப்ப அந்த தொகுதிகளையே பிஜேபி வாங்கல. அதிமுக அப்படியே அண்ணாமலையை ஓரங்கட்டிடுச்சு. இப்ப நிப்பாரா மாட்டாரான்னு தெரியல. லெட்டர் கடிதம் எழுதி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. என் குடும்ப சூழல் காரணமாக நான் இந்த தேர்தலில் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உண்மையிலே என்ன நடக்குது? மத்திய பாஜகவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சரி, அமித்ஷாவிற்கும் சரி, நிதின் நவீனுக்கும் சரி, ஜே.பி. நட்டாவிற்கும் சரி, அண்ணாமலையினுடைய என் மண் என் மக்கள் யாத்திரையை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு அவர் செய்த ஒரு மகத்தான பெருமை என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் குக் கிராமங்களில் எல்லாம் பாஜகவை காஜாக்க கொடியை ஏற்றி வைத்தார். நிதின் நவீன் கூடிய விரைவில் தன்னுடைய டீமை அனௌன்ஸ் பண்ண போறாரு. அந்த டீம்ல மிஸ்டர் அண்ணாமலை முக்கிய பொறுப்பில் இருக்கிறார், பொதுச் செயலாளராக இருக்கிறார். மற்றது சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டில் எடுக்கிறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய சீனியர் பொசிஷன் கொடுக்கும்போது அவருக்கு எம்எல்ஏ வாங்க முக்கியம். he must be MP something top position. மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஏங்க 3 தானே பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, 3 தானே பிரைம் மினிஸ்டருக்கு அண்ணாமலை பேர் சொன்னாரு. அண்ணாமலை பக்கத்து சீட்டை உட்கார வச்சிருந்தாரு. அது ஒரு கம்பேர் பண்ணுமான மத்திய அரசாங்கத்தில் மத்திய பாஜகவில் ரவிசங்கர் பிரசாத் மோஸ்ட் மினிஸ்டர் அவர் எடுத்துட்டாங்க. அவர் லோக்சபாவுக்கு பட்னால இருந்து எழுதிட்டாரு. அதே மாதிரி ஸ்மிருதி இரானி அந்த மாதிரி MP தோத்து போயிட்டாங்க. she can be accommodated somewhere. வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அது நரேந்திர மோடிக்கு தெரியும். ஷியாமலாவும் ராஜகோபாலும் ஸ்டாலின் நம்ம முடிவு பண்றது. ஐயா ஸ்டாலின் அவர்களே, இன்ப நிதிக்கு நீங்க பதவி கொடுக்கீங்க, அதை பத்தி யாராவது கேட்டாங்களா? நாளைக்கு இன்ப நிதியை ஸ்டூடெண்ட் லீடரா கொண்டு வந்தீங்கன்னா அதை பத்தி யாராவது கேட்பாங்களா? பாஜகவை பத்தி பேசுறாங்களே. இதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக தமிழக காலம் மாறிவிட்டது. தமிழகத்தில் கண்டிப்பாக திமுகவின் எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கிறது என்று தான் மத்திய பாஜகவும் சரி, மத்திய காங்கிரசும் சரி, மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அஜய் பவன்லயும் AK கோபாலன் பவன்லயும் திமுகவை எதிர்த்து தான் பேசுகிறார்கள். சரி,
அதே நேரத்துல ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபியில ஜெயித்தவங்க ஏற்கனவே 4 பேர் ஜெயித்தவர்கள் கூட தொகுதி மாறி தான் நிக்கிறாங்க. அப்ப அதுவும் ஒரு இங்க பிரச்சனையா பேசப்படுது. இப்ப நீங்களே சொன்னீங்க சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. அதே மாதிரி கோவையிலயும் அவங்க வடக்கு தான் வாங்கியிருக்காங்க, தெற்கு இல்ல இந்த தடவை. ஸோ அப்ப மாத்தி நிக்கிறாங்க. அப்போ அது எதை குறிக்குது அப்படின்றத இங்க அதுவும் ஒரு விமர்சன பார்வையா வைக்கப்படுது. அது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள். அதை சால்வ் பண்ணிட்டாங்களே, ஒண்ணு என்ன வேணும்? எங்க இப்போ உதயநிதி எங்க நிக்க போறாரு? திருவாரூர்ல செப்பாக்குல, திருவாரூர் சொல்றாங்களே. தாத்தா இருந்த தொகுதி, தாத்தா தாத்தா. அதெல்லாம் யார் பேசுறது? என்னை பொறுத்த மட்டும் திமுகவிற்கு எதிரால இருக்கிறது என்பதை நான் மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா சொன்ன மாதிரி ஹாப்பி அலையன்ஸ் இஸ் ஏடிஎம்கே, சாரோ அலையன்ஸ் இஸ் டிஎம்கே என்று சொன்னார். அதுதான் தேர்தல் பிரச்சாரத்திலும் கூற இருக்கிறார். சரி, அதே நேரத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார் பிரதமர். சொல்லுங்க, தேர்தல் பிரச்சாரத்திற்காக வராரு. எப்படி இருக்கு புதுச்சேரி களம்? எப்படி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? பாண்டிச்சேரி எப்படி இருக்கட்டும்? ரங்கசாமியினுடைய ஆட்சி மீண்டும் மலர இருக்கிறது. பாஜக ஏற்கனவே 5 ஆண்டு காலம் கொடுத்தது மீண்டும் தொடரும். அதை தவிர பிரதமர் 2ஆம் தேதி வராருன்னா சில முன் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து விட்டார்கள். எப்படி செய்கிறார்கள் என்பதை தினமலர் உரைகள் நேயர்களுக்கு ஷியாமலா மூலமாக நான் ஒரு முக்கிய செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பிற்காக எஸ்பிஜி அவர்கள் 700 பேர் இந்த வாட்டி கொண்டு போறாங்க. பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு விட்டது. ஈரான் போர் மூலமாக அவருக்கு இஸ்ரேலிலிருந்தும் ஈரானிலிருந்தும் தாக்குதல்களுக்கான ஒரு அந்த போர் இருக்கிறத தவிர இன்டர்நேஷனல் லெவல்ல ஷாமலா 3rd பர்சன், புட்டினுக்கு அடுத்ததாக, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அடுத்ததாக நரேந்திர மோடிக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது, அதிகமான பாதுகாப்பு. சவுத் கொரியாவில் இருக்கிற இந்த ஷிங் ஆளுக்கிட்ட கூட அவ்வளவா இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடி ஒரு வேர்ல்டு விஸ்வகுரு ஆகிவிட்டார். அதனால தான் புதுச்சேரி வரும்போது பலத்த பாதுகாப்பு இருக்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் நம்ம இழந்தோமே, அது மாதிரி வரக்கூடாது தமிழ் பூமியில் என்பதற்காகத்தான் புதுச்சேரி போலீஸும் மற்றும் தமிழக போலீசாருக்கும் சேர்ந்து கொண்டு ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் பண்ண போறாங்க. அதுல பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோ பண்ண போறாரு. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அண்ணா சதுக்கத்திலிருந்து அந்த காந்தி சதுக்கம் வரை என்று நான் கேள்விப்படுகிறேன். எஸ்பிஜியினுடைய மகத்தான சேவையை தேர்தல் சமயத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக எஸ்பிஜியினுடைய சேவை என்பது ஏன்னா இந்தியாவில் எப்ப பார்த்தாலும் தேர்தல் வந்துட்டு இருக்குங்க. என்னைக்கு பார்த்தாலும் ஒரு தேர்தல், இன்னைக்கு தேர்தல் நாளைக்கு தேர்தல், ஏதான ஒரு தேர்தல், மாநகராட்சி தேர்தல், இல்லை சட்டமன்ற தேர்தல், இல்லை லோக்சபா தேர்தல். அதுக்காக ஒன் நேஷன் ஒன் போல்ஸ் கொண்டு வேண்டும் என்று இருக்கிறார்கள். பின்னணியில் பார்த்தால் பிரதம மந்திரி கண்டிப்பாக காங்கிரஸை ஏடிஎம் என்று சொன்னார், எனி டைம் மணி என்று. அதை மீண்டும் வற்புறுத்துவார். சில புதியதான முறைகளை எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். டெல்லியில் இன்னும் ஏதாவது ஃபைனல் வச்சிருக்கீங்களா? ஃபைனல் வச்சிருக்கேன், நிச்சயம் வச்சிருக்கேன். சொல்லுங்க. அமித்ஷா அவர்கள் மத்திய அமைச்சரவை குழுவில் 65 கமிட்டி ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இருக்காரு. பார்ட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 20 இடத்துல பார்ட்டிக்கு ஆக மொத்தம். இன்று அமித்ஷா முக்கிய புள்ளியாக டெல்லியில் திகழ்கிறார். இண்டிகோ ஸ்ட்ரைக்கா அமித்ஷா, இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடா அமித்ஷா, பெட்ரோல் வரலையா அமித்ஷா. ஏன் தெரியுமோ, அவர் கூப்பிட்டு ஒரு காதை திரிகினாலே போதும், பயந்துடுறாங்க எல்லாரும். இன்டர்நேஷனல் லெவல்ல நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாப்பில் இறங்கி இருக்கிறார். இந்தியா ஃபர்ஸ்ட், நேஷன் ஃபர்ஸ்ட் என்று. அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் எப்படி பிரணாப் முகர்ஜி டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு இருந்தாரோ, எப்படி பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய்க்கு சௌத்ரி சரண் சிங் இருந்தாரோ, அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் நரேந்திர மோடிக்கு இருக்கிறார். காரணம், நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து முக்கியமான அரசியல் பொறுப்புகளை எல்லாம் அமித்ஷா கையில் விட்டு பாருங்க. ஒண்ணு அமித்ஷாக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். ராஜ்நாத் சிங் இருக்காரு. ராஜ்நாத் சிங் இஸ் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர். அவர் டிஃபென்ஸை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா ஜெய்சங்கர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பார்த்துட்டு இருக்காரு. நாளை சாயங்காலம் ஃபாரின் போறாரு. அவருடைய பாஸ்போர்ட் 44 பாஸ்போர்ட் இருக்கு, எல்லாத்தையும் முத்திர கொடுத்திருக்காங்க. அவர் போகாத கண்ட்ரி கிடையாது. ஷாமலா ஒன்னு சொல்றேன், ஏல இருந்து ABCD EFG HIJK LMN OPQRS Z சரியா இது இருக்கு இல்லையா, அந்த 26 ஆல்பபெட்ஸ் நடுவுல உலகத்தில் இருக்கக்கூடிய 190 கண்ட்ரியுடைய பெயர் இருக்கிறது.
C ஃபார் சைனா, A ஃபார் அமெரிக்கா, B ஃபார் பங்களாதேஷ், B ஃபார் பஹ்ரைன், B ஃபார் துபாய் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன் ஷாமலா. இந்த 190 பேர்ல 100 பேர் டாப் லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இன்க்ளூடிங் பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் நரேந்திர மோடியிடம் ஈரான் வாரை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். டாக்டர் மன்மோகன் சிங்குக்கோ அல்லது PV நரசிம்மராவுக்கோ இந்தர் குமார் குஜராலுக்கோ அந்த மாதிரியான ஒரு புகழ் இருந்ததில்லை. இந்திய நாட்டிற்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி செய்யக்கூடிய சேவை அது. ஆக மொத்தம் அந்த 100 சொச்ச கண்ட்ரீஸ்னுடைய டாப் ஹெட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட், அவங்க எல்லாம் நரேந்திர மோடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. UAE இருக்கக்கூடிய 6 ஹெட்ஸ் கிட்ட நேற்று பேசி இந்தியா கப்பலை இந்திய கொடி போட்டுக்கொண்டு அந்த ஹொர்மோஸ்ங்கிற ஸ்ட்ரெயிட்ல இருந்து வருதுங்க அந்த காவா வழியாக. எவ்வளவு பெரிய சாதனை நரேந்திர மோடி செய்யுது. இதெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியுமா? தெரிந்தால் பேசுவாரா? அல்லது நம்ம கனிமொழியோ அல்லது TR பாலோ சொல்லுகிறாங்களா? இல்லையே. TR பாலு மந்திரியா இருந்தாங்க. எனர்ஜி செக்யூரிட்டி பத்தி என்னங்க பண்ணாரு அவரு? He must have forethought it. 20 வருஷம் முன்னாடி இருந்தாரு, அது மாதிரி வரக்கூடும் சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடி பண்ணிருக்காரு பாருங்க. எரிபொருள் இல்லை என்றால் கேஸ் இல்லை என்றால் PNG இல்லை என்றால் சூரிய ஒளி இருந்தால் இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல்டர்னேட் வந்திருக்குமே. சப்போஸ் இன்னைக்கு பேங்கிங் ஸ்ட்ரைக்ல போச்சுன்னா கூட ஷாமலா, இன்னைக்கு ATMல வச்சிருந்து, பேடிஎம்ல வச்சிருந்து, கூகுள் பேல வச்சிருந்து பேங்கிங் பண்ணிடலாமே. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு பேங்க்குக்கு இன்னொரு பேங்க்குக்கு நீங்க செக் கொடுக்கல, செக்கெல்லாம் இங்க பாக்குறீங்களா? இப்ப நீங்க அதெல்லாம் செய்தது டிஜிட்டலைசேஷன் செய்தது நரேந்திர மோடி சாகசம் 20 வயது 30 வயது 40 வயது இருப்பவர்கள்லாம் பாராட்டுகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் செய்த சாதனை என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி டிஜிட்டலைசேஷன் செய்தார், மு.க. ஸ்டாலின் ட்ரக்கை கொண்டு வந்தார் என்று அவலமாக பேசுகிறார்கள். என்னுடைய மிக மிக நெருக்கமான நண்பன், அவருடைய மகன், அவருடைய மருமகன் 2 பேருமே தினம் போதை அடிக்ட் ஆயிட்டாங்க. அவன் சொல்லி எங்கிட்ட அழலாம் கடந்தேன். ஆக மொத்தம் நான் வழித்த தமிழ்நாடு, நான் வாழ்ந்த தமிழ்நாட்டை குட்டி சோழராக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஓட்டு எடுத்து இறக்கி விட வேண்டும் என்பதுதான் பல உண்மையான தமிழர்களுடைய எண்ணம். மிக்க நன்றி சார்.